உங்க கேப்டன் என்ன சொன்னாரு இல்ல, நான் பார்த்ததே இல்ல. என்னால முடியலண்ணா, நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் அவங்க என்னால ஒரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோவை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ப்ரோமோ 1 எங்கே முடிச்சாங்களோ அங்கேருந்து தான் இந்த ப்ரோமோ 2 ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ப்ரோமோ 1லேயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இந்த ரம்யா ஜோ பயங்கரமாக இதை வச்சு ட்ராமா பண்ணுவாங்க. என்னையே எல்லாரும் சொல்கிறாங்க, நான் சரியாக பண்ணலன்னு சொல்கிறாங்க, நான் நல்லா தான் பண்ணேன், எல்லாருமே என்னை கார்னர் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு இதை வச்சு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே சொன்னேன். அதே தாங்க எக்ஸாக்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிற பக்குவம் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீ என்ன பண்ண, விக்ரம் சரியில்லை, விக்ரம் என்டர்டெயின்மெண்ட்டே கொடுக்கல, விக்ரம் வந்து எந்த வேலையும் செய்யலைன்னு சொன்ன. விக்ரம பதிலுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே உங்ககிட்ட இருந்து வரலன்ட்டு ஒன்றை செலக்ட் பண்ணாரு. அதை சாதாரணமாக கடந்து போனோம். நான் வந்து அவர் சரியில்லைன்னு சொன்னேன், அவரோட கருத்து வந்து நான் சரியில்லைன்றது கருத்து, அதோட தாண்டி போக வேண்டியது தானே. என்ன எப்படி சொல்லுவார், நான் டாஸ்கெல்லாம் எவ்வளோ நல்லா தானே பண்ணேன், நான் இந்த 2 நாள் ஆக்டிவாக தானே இருந்தேன், என்ன போய் சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. கமருதீன் வேற அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு. அதாவது கெமி வந்து விக்ரம் டீம் தான், அதே மாதிரி கமருதீனும் விக்ரம் டீம் தான். அவங்க 2 பேர் உட்காடுறாங்கல்ல, அவங்க 2 பேர்கிட்ட உங்க கேப்டன் என்ன சொல்லிட்டாரு, உங்க கேப்டன் என்ன சொல்லிட்டாருன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. நீ கூட தான் அவரை சொன்ன, விக்ரம் என்ன புலம்பிட்டு இருக்காரு. அப்பயே எதுலையுமே ஏத்துக்கிற பக்குவம் இல்லைங்க, எதுலையுமே ஏத்துக்கிற பக்குவம் இல்லை. நான் இந்த ரம்யாவை ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையுமே இது பாருங்க, யாரையும் உங்களை சொல்லிடக்கூடாது. ஏமா நீ ஒருத்தரை சொன்னா அவங்க பதிலுக்கு சொல்ல மாட்டாங்களா? எல்லாரும் யாருமே இவங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது. என்னமோ இவங்க அப்படியே பயங்கரமாக தினமும் சூப்பராக கேம் விளாடுற மாதிரியும் யாரோ இவங்களை குறை சொல்லிட்ட மாதிரியும் இருக்கு. நீ விக்ரம் எதனால சரியா பண்ணலன்னு சொன்ன? அப்ப நீ வந்து விக்ரம் மேல கோவம் வச்சு இல்ல கரை வச்சு சொன்னியா? அப்படிலாம் இல்லைல்ல, விக்ரம சரியா பண்ணலன்னு உனக்கு தோணுச்சு, நீ சொன்ன. அதே மாதிரி விக்ரம்க்கு நீ சரியா பண்ணலன்னு தோணிருக்கும், ஒன்ன சொல்லியிருப்பாரு. இந்த ரம்யா ஜோ இந்த 40 நாள் இந்த வீட்டில் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா, யாராவது இவங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஏத்துக்கவே முடியாது. அதை வந்து என்ன போய் அப்படி சொல்லிட்டீங்களே, என்ன இப்படி சொல்லிட்டீங்களே, கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கேமரா முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க. பிரோஜனமா ஒண்ணுமே இவங்க பண்ணது கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு திவாகர் அன்பிட்டி இவங்களெல்லாம் வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய அன்ஃபேர் தெரியுமா? நீங்க திவாகர் மேல தப்பு சொல்லலாம், திவாகர் இப்படி பண்றது தப்பு, அப்படி பண்றது தப்பு, அந்த ஆளு லூஸ் டாக் விடுறது தப்பு, என்ன குற்றச்சாட்டுனாலும் வைங்க. திவாகர் இந்த பிக் பாஸ்ல என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணாரு. அதாவது அவர் சைடில் அந்த ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கிறது ஒண்ணு, அதே மாதிரி டாஸ்க்னு வந்து ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை விமர்சிக்கணும் அப்படின்ற இடத்துல நச்சுன்னு கருத்தை சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் யாராவது போட்டு பொழந்தாலும், அதாவது அவர் வந்து சரியில்லை, அவர் தான் ஒர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இப்படின்ற மாதிரி குறை சொன்னாலுமே சரி, அதை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு அத்தனை வாட்டி போயிருக்காரு. நியாயப்படி பார்த்தா நான் இப்ப சொல்றேங்க, ரம்யா ஜோ தான் வாரம் வாரம் ஜெயிலுக்கு போனோம். நீ என்னத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிழிச்சிட்ட? ஒண்ணுமே பண்ணது கிடையாது. யார் எது சொன்னாலும் அழுதுற வேண்டியதுங்க. ஒன்னும் இல்ல, பிக் பாஸ் ஒரு டாஸ்க்ல கேட்கிறாரு, தின்றது தூங்குறது இதை மட்டுமே வேலையா பண்ணிட்டு இருக்கவங்க யாருன்னு கேட்கும் போது மேடம் யார் பேரை தெரியுமா சொல்றாங்க? பார்வதி திவாகர் பேரை சொல்றாங்க. அந்த டைம்லாம் அவங்க 2 பேரை வச்சு தான் கண்டென்ட்டே ஓடிச்சு. பிக் பாஸ்ல அவங்க 2 பேரை வச்சு தான் முழு கண்டென்ட்டே ஓடிச்சு. அந்த டைமே மேடம் யார் பேரை சொல்றாங்கன்னா திவாகர் பார்வதியா. சரி, அவங்க கிட்ட இதே மாதிரி ஒன்று வரும்போது நீதாமா அந்த மாதிரி இருக்க, தின்றது தூங்குறதுன்னு திவாகர் பதிலுக்கு சொல்றாரு. அதுக்கு இந்த மேடம் டென்ஷன் ஆகி கத்துறாங்க. அதாவது இவங்க யாரனாலும் சொல்லாங்க, ஆனா இவங்கள யாருமே சொல்லக்கூடாது. நீ இது வரைக்கும் என்ன விளையாடிட்ட? நீ ஒண்ணுமே விளையாடல, அது உண்மைதான். எல்லாருமே அவங்களோட கடந்து வந்த பாதைன்ற மாதிரி அவங்க ஸ்டோரியை சொன்னாங்க பாத்தீங்களா? அதை கடைசியில வந்து யாரு சொன்ன ஸ்டோரி பெஸ்ட், யார் சொன்ன ஸ்டோரி ஒஸ்ட்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ கூட வந்து ரம்யா ஜோ வந்து அவங்களோட லவ்வை சுத்தி தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்ததை சொல்ல அவங்க லவ்வை சுத்தி தான் முழுசாவே சொன்னாங்க. அதனால அதுதான் ஒஸ்ட்னு 2-3 பேர் சொன்னாங்க. அதுக்கே இல்ல, என் வாழ்க்கையில எல்லாமுமா அவன் தான் இருந்தான், அதனால தான் அவனை பத்தி சொன்னேன், பரவாயில்ல நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி அழுகுறாங்க. மற்றவங்கலாம் ஒஸ்ட், மற்றவங்க கதையும் நல்லா இல்லைன்னு தானே சொன்னாங்க. அவங்களாம் அதை ஏற்றுக்கலையா? எஃப்ஜே கதை நல்லாலன்னு சொன்னாங்க. அவன் ரொம்ப நேரம் அறுத்தான்னு சொன்னாங்க. எஃப்ஜே சாதாரணமாக தானே எடுத்துக்கிட்டான். இந்த வீட்டில் எல்லாருமே சாதாரணமாக எடுத்துக்கிறாங்கங்க. இந்த ரம்யா ஜோ தான் எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணுறது. ஃபீல் பண்ணுறதும் நீ நல்லா பண்ணி உன்னை சொல்லிட்டா கூட ஃபீல் பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். ஐயோ நம்ம வாரம் முழுக்க சூப்பராக பண்ணுமே, நம்மளை போய் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணலாம். நீ உண்மையிலேயே ஒஸ்ட்டாக தான் பண்ணுற, அதை ஒஸ்ட்டுன்னு சொன்னால் உடனே கோச்சிக்கிற. இந்த ட்ராமாவை ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ராமா பண்ணும்போது ஒரு டைலாக்கை போடுவாங்க, அதையும் நல்லா யோசிச்சு பாருங்க. என்னன்னா, என்னால் இதுக்கப்புறம் இருக்கவே முடியாது, என்னை அனுப்பிடுங்க பிக் பாஸ், என்னை அனுப்பிடுங்க பிக் பாஸ். ஏற்கனவே இந்த டைலாக்கை 2-3 வாட்டி சொல்லிட்டாங்க.
இந்த டைலாக்கை தப்பி தவறி சொல்லிட்டாங்கன்னா பிக் பாஸ் நீ வீட்டுக்கு போமான்னு அனுப்பிடணும். ஏன்னா இந்த ரம்யா ஜோக்கு ஓட்டம் வர மாட்டேங்குது, ஆனாலும் இந்த பிக் பாஸ் வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படின்னே தெரியலங்க. இந்த வாட்டி ரம்யா ஜோ அதுக்கப்புறம் கெமிலாம் தான் லாஸ்ட்ல இருந்தாங்க. திவாகர்லாம் 4வது 5வது இடத்துல இருந்தார். அன்அஃபிஷியலில் தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது திவாகரை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. இந்த ரம்யா ஜோவை வச்சிருக்காங்க. எந்த லாஜிக்கில் வச்சிருக்காங்கன்னே எனக்கு புரியலங்க. என்ன கேட்டால் இந்த வீட்டில் இப்போதைக்கு ஒஸ்ட்டுனா அதை பாருங்க, சேர்ந்தே உட்காந்துருக்காங்க. ரம்யா ஜோ கெமி தான் எதுவுமே பண்ணல, வேஸ்ட்டு. இவங்களெல்லாம் அனுப்பி விடணும், இந்த வாரமாவது இவங்களை அனுப்பி விடணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.